ஓ ஏய் கார்த்தி டேய் மாறி சூப்பரா இருக்கா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நான் ஏதோ இருக்கேன்டா. ஆமா அண்ணாமலை எங்க? அவனதான் நான் பார்க்க வந்தேன். அதை ஏன்டா கேட்கற? அவன் இங்கதான் எங்கேயாச்சும் குடிச்சிட்டு விழுந்துட்டு கிடந்துட்டு இருப்பான். சரி நீ வண்டியில உட்காரு, நம்ம எங்க இருக்கான்னு பார்ப்போம். அவன் ஏன் இப்போ இப்படி எல்லாம் இருக்கான்னு தெரியலடா. இப்படி ஏமாத்துறீங்களே, உங்களை தானே எவ்வளோ ஆஃபர் ஏதாவது இதில் என்ன துரோகம் பண்ணிக்கிறீங்க. காசு மீன் போய் தண்ணியை போடு. ஏய் முட்றா அவனை. நீ அப்படியே புடி, நான் வண்டி எடுக்கிறேன். அவனை புடி உட்கார. ஓகேடா. சரி சரி ஒன்றும் இல்லை, சரியா போகும் சரியா போகும். வா போகலாம். பரவாயில்ல பரவாயில்ல. கால் மட்டும் தூக்குறா. காலத்துக்கு உட்காரு. காலத்துக்கு உட்காருப்பா. சரி ஓகே ஓகே. நீயே உட்கார் நீயும். சரி நீயே வை. அவனை பார்த்து உட்கார வைடா. ஓகேடா. போலாம். போலாம். பொறுமையா மச்சான் நீ கதவு தரடா. இதோ திறக்கிறேன்டா. ஒன்றும் இல்லை படி சரியா போயிடும். உட்காரு. படுறா. படி எல்லாம் சரியா போயிடும். நாளைக்கு வெளியே சரியா போயிடும். சரியா? சரி ஓகே பரவாயில்ல. அண்ணாமலை யார் நீங்க? நான் யாருன்றது அப்புறம் இருக்கட்டும். இவ்வளோ நேரம் என்னை திட்டிக்கிட்டு இருந்தல்ல, எதுக்கு திட்டிகிட்டு இருந்த? எவ்வளோ பண்ண இந்த மனுக்காக, ஆனால் எனக்கு கைவிட்டு. நிறைய பண்ண, ஆனால் பண்ணதெல்லாம் நல்லதா பண்ண? ஆமாம். நீயே யோசி, நீ என்னெல்லாம் பண்ணன்னு உனக்கே தெரியும். ஏய் மச்சான் மாறி. சொல்றா. ஏய் யூரியா கரைச்சு கொஞ்சம் எடுத்துட்டு வாடா. ஏற்கனவே 30 கிலோ போட்டு தீத்துட்டல்ல. ஏய் பரவாயில்ல எடுத்துட்டு வாடா. கதை பேசுறது போன வேலை செய்யுங்க. எங்கடா போடுறது? கீழே போடுற. வாப்பா என்ன பண்ணுறோமா? அதான் நம்ம அண்ணாமலை இருக்கான்ல, அவன் ஃபீல்டில் வந்து அவரை போட்டிருக்கான். அதுக்கு வந்து இல்லை வெள்ளைப்பூச்சி தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு வந்து என்ன மருந்து அடிக்கலாம்னு சொல்லுங்கண்ணா. ஒன்றும் இல்லைப்பா, அந்த அவரை வெள்ளை பிடிச்சி இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது ஒன்றும் இல்லை. குளோரிபி ப்ளஸ் ஒரு மருந்து இருக்குது, நல்ல குவாலிட்டியான மருந்து. அது 1 லிட்டருக்கு 2 ml போட்டு அடித்தா அது கிளியர் ஆகிடும். இதான் தம்பி, இதுதான் குளோரிபி ப்ளஸ். இது வந்து 1 லிட்டருக்கு 2 ml போட்டிங்கன்னா பூச்சி கிளியர் ஆகிடும்.
ஏன்டா இவ்வளோ ஊற்றுற 20 ml ஊற்ற சொன்னாங்க. ஏன் மச்சான் நான் தானே ஊற்று சொன்னேன் ஊற்று இவ்வளோ நீ பண்ணிட்டு என்னையா வழி சொல்ற? ஏய் மாறி நம்ம மணி டெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போடா எட்ரா நீ நம்ம ஆயில் எதுவும் ஒன்றும் வரமாட்டேங்குது. அதனால ஆயில் டெஸ்ட் பண்ணலான்னு ஆயில் பண்ணிட்டேன். ஓகே, எத்தனை நாளில் சார் வைக்கிறோம்? ஒரு 2 டேஸில் ரிப்போர்ட் எடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே. இப்போ வந்து ஃபார்மர்ஸ் ஆயில் சாம்பிள் வந்து பிரிச்சுட்டு போயிருக்காங்க. இதை வச்சு நம்ம வந்து எல்லா நியூட்ரியன்ட் அனலைசிஸ், அப்புறமா வந்து எல்லா பிசிக்கோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்துட்டு இதில் வந்து சாயில் தரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு செக் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்ம நவீன ஹெல்ப் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது நீங்களும் ஹெல்ப் வச்சுக்கோங்க, நானும் அதை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஓகேங்களா? நவீன் சார், இப்போ வந்து இந்த சாயில் சாம்பிளை வந்து நம்ம எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் அனலைசிஸ் பண்ணி 2 டேஸில் ரிப்போர்ட் கொடுக்கணும். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இந்த அனலைசிஸ் வந்து இப்போ சீக்கிரமாக முடிக்கிற வேண்டியது. ஓகேங்களா? என்னடா பண்ற? ஆமா, எதுக்கு சால்ட் டெஸ்ட் பண்ண? மச்சான் அது வந்து இதாண்டா நடந்தது. நீ போன விஷயம் என்னாச்சு? அதுவா? மண்மரம் வந்து ரொம்ப ரொம்ப புகழாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் என்ன செடி போட்டாலுமே இது வந்து உங்களுக்கு விளைச்சல் வந்து ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு என்ன பண்ணாலும் உங்களுக்கு இன்கம் வராது, எதுவுமே வராது. சும்மா நீங்கள் ஏதோ விவசாயம் பண்ணணுன்ற பேருக்கு என்ன பண்ணலாம் நீங்கள். ஓகேங்களா? காய்கறிகளை வந்து நீங்கள் போட்டிங்கன்னாக்கா வந்து நல்லா விளைச்சல் கொடுக்கும். என் வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அதுவே என் வளர்ச்சிக்கு தடையாக இருந்திருக்கு. அந்த வழியினால தான் தப்பான பாதைக்கு போயிட்டேன். இதுக்கப்புறம் இது தேவையில்லை. பெரியவங்க அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதுவே எனக்கு இப்போ தான் புரியுது. நம்ம தெரியாமல் பண்ணுற சின்ன சின்ன விஷயம் கூட ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும். அதுவே நம்ம தெரிஞ்சு பண்ணுற ஒரு நல்ல விஷயம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். என் வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் புரியுது என் வாழ்க்கையே இப்போ தான் தொடங்குதுன்னு.